8/2/2004 தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் அடியார் திருக்கூட்டம் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். அவ்வினைக்கு வினயம் என்று சொல்லும் அகுதறிவி, அவ்வினைக்கு வினயம் என்று சொல்லும் அகுதறிவி, அகுதறிவி அகுதறிவி அவ்வினைக்கு வினை ஆம் என்று சொல்லும் அகுதறிவி, அகுதறிவி அகுதறிவி உய்வினை நாடவே, உய்வினை நாடவே இருப்பதும் உதம ஊனமன்றே, உய்வினை நாடவே இருப்பதும் உதம ஊனமன்றே, ஊனமரே கைவினை செய்தம்பிரார் கடல் போற்றோடும் நாமடியோம், நாமடியோம் நாமடியோம் கைவினை செய்தம்பிரார் கடல் போற்றோடும் நாமடியோம், கைவினை வந்தம்மை வேண்ட பெற, கைவினை வந்தம்மை வேண்ட பெற திருநீலகண்டம், திருநீலகண்டம் செய்வினை வல்லம்மை தேர்ந்த தர திருநீலகண்டம், நீலகண்டம் திருநீலகண்டம், திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்
தரி 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 தரிதவ மதரி நீல கண்டம் தனி தப பதனி தாரி பனி தப பனி பதனி தப மகப மத பனி தத நிரி தகனி தத நிரி பதனி நீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் தத ததன ததன அறியாமே அந்தணர்தம் சிந்தையானே அருமறையின் அகத்தானை மறையின் அகத்தானை அணுவை அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவ நீன ஆர்க்கும் தெரியாத தத்துவனே சேனைப்பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை சேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மத்தை கரியானே நான் முகனே
கனைகடலை புலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் உறவனாலே அறியானை அன்பனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானே அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவனே தேனே பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை அச்சைக்கரியனை நான்முகனை கனலை காற்றை கலைகடலை புலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே ஏதாத நாளெல்லாம் பிறவானாலே நல்ல சதனான சதரினான ஆன ஆன புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவானாளே யாருக்குன்னு நான் வணக்கம் சொல்லுவேன்? கடவுளுக்கும் வணக்கம் சொல்லணும், என்னுடைய குருநாதனுக்கும் வணக்கம் சொல்லணும். இந்த தமிழ் சங்கத்தை கொடுத்து நீ இந்த உன்னுடைய தமிழை பரப்பிக்கொள்ளுன்னு சொன்ன அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லணும். வேலையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கிற உங்களுக்கும் வணக்கம் சொல்லணும். வாரியார் சொல்லுவார், வந்தவர்களுக்கெல்லாம் வணக்கம், இனிமே வருகிறவங்களுக்கும் வணக்கம் பாரு. பேச்சுக்கலையில மன்னன். பெரியோர்களே, நாவுக்கரசருடைய ஐந்தாம் திருமுறையிலிருந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினதைத்தான் நான் சொன்னேனே தவிர உங்களுடைய அறிவுக்கும் அதுல ஏதாவது உயர்ந்ததுன்னு எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா? ஆமா, ஒரு சாம்பிளாக எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு சிலது நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இங்கே என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், நீ மேடையில பாடும்போது ஜாக்கிரதையா பாடு, உன்னை விட கேட்கிறவன் கெட்டிக்காரன் என்று நீ எண்ணிக்கொள், நீதான் புத்தாலின்னு நீ நினைச்சுக்கிட்டு பாடாதே அப்படிம்பார். அது எவ்வளவு பெரிய உண்மை என்பது எனக்கு வயசாகத்தான் தெரிகிறது, நாளாக ஆகத்தான் தெரிகிறது இல்லையா? ஆமா. அதனால என்னை விட நீங்கள் பெரிய புத்தாலி என்பது நான் நிச்சயமாக உணர்வேன். அந்த பயத்திலேதான் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பாடிட்டு இருக்க.
43 இருந்து 2004 வரலையும் அந்த பயத்திலேயே பாடிட்டு இருக்கேன். ஆமா. அப்படி நாம் இப்பொழுது 6ஆம் திருமுறை என்று பேசப்படுகிற பகுதியில நான் இருக்கிறேன். 6ஆம் திருமுறை என்பது திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி. 5ஆம் திருமுறை என்பது திருக்குறுந்தொகை என்ற பகுதி என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். பகுதி பகுதியா பிரிச்சாங்க, அவ்வளவுதான். இதுல ஒன்னும் தவறு இல்லையே, இல்லையா? முதலியார், செட்டியார், பிள்ளை, பிராமணன் அப்படின்னு பிரிச்சதெல்லாம் உயர்வு கருதியா? எல்லாம் ஆண்டவன் படைப்பில எல்லாம் உயர்வு தான். அவன் ஒஸ்தின்னு சொன்னான்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பெரியவர்கள் ஏத்துக்கல. அதை சும்மா இவனுள்ளா சொல்லிக்கலாம், ஏன் ஜாதி ஒஸ்தி ஓன் ஜாதி ஒஸ்தி, இல்லையா? ஆமா. ஆண்டவன் படைப்பில பன்றி முதற்கொண்டு மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, இல்லையா? ஆமா. நான் அந்த நிலையில தான் இருக்கிறேன். நான் என் ஜாதி பேரை பின்னால போட்டுக்கிறேன், பாத்தீங்களா? போட மாட்டேன், இன்னே வரைக்கும் போடல. ஆமா. அதுல தப்பு ஏற்படுதுன்னு எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தையே தெரியும். அதனால்தான் என் பேர் கன்னட என் ஜாதியை போடல. என் தம்பி போட்டுக்கிட்டு இருக்கிறா, எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்கிறா, எங்க அப்பா போட்டுக்கிட்டு இருந்தாரு, எங்க தாத்தா போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் மாட்டம் போதல. ஜாதியை சொல்லுவது தவறு அப்படின்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி நான் முடிவு கட்டினேன். அப்படி அதனால ஒரு பகுதி பகுதியாக பிரிச்சார்கள். திருஞான சம்பந்தர் தேவாரமா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, திருநாவுக்கரசர 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, அப்படி பகுதி பகுதியா பிரிச்சாத்தான் பார்க்கறதுக்கு வசதி. அதனால பிரிச்சாங்க, இல்லையா? இப்ப நம்ம வீட்டை கூட ஒரே ஹாலா கட்டி விட்டோம்னா என்ன பண்ண முடியும்? நடு மத்தியில பாத்ரூம் வந்துடும். ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம், இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இப்போ 6ஆம் திருமுறை என்ற பகுதியில நான் இருக்கிறேன். அது இந்த திருத்தாண்டகம் என்று சொல்லுகிற ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 980 பாடல்களை உள்ளடக்கியது அது. நீங்க ஒரு பாட்டு பாடினவனுக்கெல்லாம் என்னென்னமோ மரியாதை நடக்குது, இல்லையா? ஆமா. ஆயிரக்கணக்கில் பாடி வச்சுட்டு போன திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசரையும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். இவன் பாட்டெல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஓடி போகுது, இல்லையா? ஆமா. நாற்பது வருஷத்துக்கு முந்தி பாபநாசம் சிவன் ஒருத்தர் சினிமாவில் அபூர்வமான பாடல்கள் எல்லாம் கிருதிகளை பாடினார். அதுவே மறைஞ்சு போச்சு. அபூர்வமான பாடல்கள், சரங்கள் வரும் சகடு போல் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த சரமும் அச்சரமும் சகடு போல் சுத்திட்டு வரும்டா அப்படி எழுதினார் அவர். அந்த பாட்டே காணும். கபாடி போடி நீந்தாண்டி பொண்டாட்டி அப்படி ஒரு பாட்டு, இல்லையா? ஆனதினாலே எந்த பாடல்கள் வந்தாலும் இந்த தேவார திருவாசகம் இந்த தமிழ்நாட்டில் நிலைச்சு இருக்கும். யாரும் இதை அழித்து விட முடியாது. ஆமா. அழிக்கணும்னு நினைச்சவன் பின்னால போய்கிட்டே இருக்கிறான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தேவாரத்தை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நினைச்சவனும் உண்டு, இன்னைக்கு இருக்கான். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சாமிநாதன் பேரை சொன்னாலே தேவாரம்னு வெளியே வந்துவிடும். அவன் பேரை சொல்லாதேன்னா சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு கூட்டம். ஆமா, கவலையே படலேனா, இல்லையா? என் கதை பேரம்பேத்தி எடுத்த கதை, அதனால நான் கவலைப்படல. அப்படி 980 திருப்பாடல்களை அடக்கியது இந்த திருத்தாண்டகம் என்ற பகுதி.
99 பதியமாக அதை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகுத்த பகுதியை நான் திரும்பி பார்க்கிறேன். எனக்கு சிற்றறிவு, பேரறிவு இல்லை. ஞானியார் சுவாமிகளையோ அல்லது வாரியார் சுவாமிகளையோ வைத்து பார்க்கும் பொழுது நான் ஒரு கடை எறும்பு. ஆமா, அந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகளும் ஞானியார் சுவாமிகளும் மறைமலையடிகளும் கிருவி கல்யாண சுந்தரம் முதலியார் போன்றவர்களும் மயங்கி கிடந்த பகுதி இதெல்லாம் அல்லவா? ஆமா, அந்த பெரியவர்கள் இருந்த இடத்துல நான் சொல்றது தகுதி இல்லை அல்லவா? ஆமா, ஏதோ அவர்கள் எல்லாம் இல்ல, நான் அதை சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த 99 பதியத்தில் திருத்தாண்டகம் என்ற ஒரு செய்யுளை இந்த தமிழ்நாட்டில் முதல்ல வியாபகத்துக்கு கொண்டு வந்தவர் திருநாவுக்கரசர். அதுக்கு முந்தி கிடையாது அப்படின்னு தான் நான் படித்து பார்க்கிறேன். ஆத்தா ஞான சம்பந்தம் முதற்கொண்டு அப்படித்தான் எழுதுகிறார்கள். திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதியை எழுதி அதில் வெற்றி கண்டவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு எழுதுறாரு ஆத்தா ஞான சம்பந்தம். பெரிய தமிழ் ஸ்காலர் இல்லையா? ஆமா, அவர் எழுதுறார் அப்படி. அதுல வெற்றி கண்டவர் நாவுக்கரசர். அதனால அவருக்கு தாண்டக வேந்தர் என்று கூட ஒரு பேர் உண்டு. சங்கீதம் தெரியாமல், பாட்டுக்கு பொருள் தெரியாமல் ஒரு ஓதுவார் பாடுறாருன்னு வச்சுக்கோ. சில ஓதுவார்கள் சங்கீதமே தெரியாது, சில ஓதுவார்கள் பொருளும் தெரியாது, அவன் பாட்டு ஏதோ சொல்லுவான். அவன் சொன்னாலும் இனிக்கும் இந்த திருத்தாண்டம். அதான் ஆச்சரியம் அதுல இல்லையா? ஆமா, அவன் சொன்னாலும் இனிக்கும். அப்படி ஒரு சொற்கட்டு, சொல் போகிற அழகு, அப்படி அதை வகுத்தவர்கள் நாவுக்கரசர் தான் வகுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி, ஒரு பதியம். புக்க திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. ஏழை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. அடையாள திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதியம். போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. காப்பு திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. கேத்திரக்கோவை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. அடைவு திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. நின்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. தனி திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பகுதி. வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி. மறுமாற்ற திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி. இப்ப 14 நிமிஷம் தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா எத்தனை பதியம் இருக்கு? 99 பதியம் இருக்கு. இப்ப 14க்கு தான் அவங்க பேர் சொன்னாங்க, பாக்கி எல்லாம் பேர் சொல்லல. அது இருக்கு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இல்லையா? 14 திருத்தாண்டகத்துக்குத்தான் அவர்கள் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். யார் சூட்டியிருப்பார்? செய்தவரே சூட்டியிருப்பார் என்றுதான் நம்ம எண்ண வேண்டி இருக்கிறது இல்லையா? ஆமா, நம்ம வீட்டு பத்திரத்தில் பார்த்தோம்னா பத்திரம் என்ன எழுதியிருக்காதானே நான் நம்புறோம். இல்ல இல்ல, என் வீட்டு பத்திரம் தப்புன்னு நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோமா? இன்னைக்கு தயாரா இருந்தோம் சொன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். பத்திரம் கையில இருக்கும் போதே போடா வெளியிலங்கிறான் அடுத்த வீட்டுக்காரன் இல்லையா? ஆமா, வீட்டு பத்திரம் உன்கிட்ட இல்லேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை தொலைச்சு விடுவான் இல்லையா? ஆமா, அதே மாதிரி இந்த சைவ சமயத்துக்கு இந்த தேவார திருவாசகம்னு ஒரு நூல் இல்லைன்னு சொன்னா வேற்று மதக்காரன் ஒழிச்சு கட்டியிருப்பான் அந்த மதத்தை. ஆமா, நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. தேவார திருவாசகம் தான் காப்பாற்றி விட்டது. வேதம் காப்பாத்தல, ஆகமம் காப்பாத்தல, சாத்திர நூல்களும் காப்பாற்றல, தேவாரம் தான் காப்பாற்றி விட்டது. அதத்தான் சைவ எல்லப்ப நாவலர் சொன்னார். சொற்கோம்
தொக்கோவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வதவூர் தேசியனும் முற்கோலி வந்திரலே நீறு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்து எங்கே அப்படின்னார். சைவ எல்லப்ப நாவலும் போயிருக்குமடா அவங்க சைவமே அப்படின்னுட்டார் அவர் இல்லையா? ஆமா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி பாடி வச்சார் அவர். இதை இன்னைக்கு இருக்கிற சைவம் உணர்ந்து பார்க்கிறானா? சைவ நிலைக்களங்கள் இருக்கிறவன் எண்ணி பார்க்கிறானா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த அளவுல 2 மார்க்கு கூட நான் கொடுக்க தயாராக இல்லை. ஆமா, சைவ நிலைக்களங்கள் சொல்லுகிறவன் அவெல்லாம் சும்மா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அத்தாத செய்துட்டு இருக்காங்கன்னு என்னோட அபிப்பிராயம். நிச்சயம் ஆமா. ஆனா அது வளர்ந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? அது வளர்றதுக்கு என்ன காரணம்? பனை மரத்துக்கு தண்ணியா ஊற்றி வளர்த்துறான். பனை மரத்துக்கு எவனும் தண்ணி ஊட்டி வளர்க்கிற வழக்கமே கிடையாது. தானே வளரும் இயற்கை உடையது அது இல்லையா? ஆமா, சீப்பி விட்டு போடுற அந்த கொட்டையே தானே முளைக்குது, தானே வளருது. ஒரு தென்னை மரமும் ஒரு பனை மரமும் 5 அடி உயரம் இருந்தால் இந்த தென்னை மரத்துக்கு 5 வயசுன்னு சொன்னா இந்த பனை மரத்துக்கு 15 வயசு. வளர்ச்சி குறைச்சல். ஆமா இல்லையா? வளர்ச்சி குறைச்சல் அது. அந்த மாதிரி தானே வளரும் இயல்புடையது தேவார திருவாசகம். நான் கூட 1968 யார்கிட்டையும் அடிமையாக வேலை பார்க்கலையே. எந்த கோயிலையும் வேலை பார்க்கல, எந்த மடாதிபதி கிட்டையும் நான் வேலை பார்க்கல, எந்த பணக்காரன்ட்டையும் நான் வேலை பார்க்கல. நான் வளர்ந்து கொண்டுதானே இருக்கேன். வளர்க்குது என்ன இந்த தேவாரம்? ஆமா, தேவாரம் என்ன வளர்க்குதுன்னு 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பாலஞ்சாதமா சாப்பிடுறேன். காரணம் என்ன? அதுல உள்ள தெய்வீகம். ஆமா, அப்படி இந்த பெரிய திருத்தாண்டகம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அப்படின்னு. இது பெரும்பகுதியான சைவர்களுக்கு இது தெரியும் அல்லவா? இங்கே எடுத்தோம்னா ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்காவது அந்த பாட்டு தெரியும் இல்லையா? ஆமா, அப்படி ஒரு தகுதி உடைய பாட்டு அது. சிதம்பரத்து பாட்டு புலியூர் என்று சொன்னா அந்த பல ஊருக்கு புலியூர் என்று பெயர் இருக்கிறது இல்லையா? ஆமா, இந்த வியாக்கிரபாதர் அவர் வழிபட்டதுனால அதற்கு புலியூர் என்று பெயர் இல்லையா? நமக்கெல்லாம் கோயில் என்று சொன்னால் சிதம்பரம் தான் கோயில். தேவார புத்தகத்தை எடுத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காத, கோயில் என்றுதான் இருக்கும் இல்லையா? ஆமா, நமக்கு கோயில் அதுதான். அதிலிருந்து ஒரு பாடல் உங்களுக்கு நான் பாடி காட்டிவிட்டேன். இன்னொரு பாடல் சொல்றேன். அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகஞ்ஞாலத்தகத்துள் தோன்றி வருதுணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தன்னை நினைய வல்லோர்க்கு, இந்த இடம் தான் முக்கியம், தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை, அவனை நினைவுக்கிறவரு பெருந்துணை அவன்தான். ஆமா, தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. கொஞ்ச நாளைக்கு இருந்து விட்டுருவாங்க, விடாதீங்க. சில பேர் நம்மள்ட்ட நண்பர்களா இருப்பா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா விட்டுடுவான் இல்லையா? நாம பாக்குறோம் இல்லையா? அப்படி கிடையாதுமே. என்றும் பெருந்துணையை தூக்கி போட்டார், ஒரு பதத்தை தூக்கி போட்டார் இல்லையா? என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இப்படி அற்புதமான கருத்தை சொல்லுகிறது
அந்த 10 பாட்டிலேயும் அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு 11 தடவை சொல்லிட்டு போனார் இல்லையா? ஒரு தடவை சொன்னா இந்த கல் மனதுக்கு ஏறுமா, இந்த கல் செவிக்கு ஏறுமா? 11 தடவை சொல்லிட்டு போயிருக்கார் சுவாமி. அற்புதமான திருப்பதியம், பெரிய திருத்தாண்டகம் இதுக்கு பேரு. அவன் பெரிய கடவுள், பெரிய ஊர், அதனால பெரிய திருத்தாண்டகம் அதுக்கு பேர் வச்சிருக்கார். அவர் மிக பொருத்தம் என்று நான் எண்ணுகிறேன் அல்லவா? ஆமா. அடுத்தது புக்க திருத்தாண்டகம் என்று இருக்கிறது. என்ன பொருள்? என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய பொருள் என்ன? பெரியவர்கள் என்ன எழுதி இருக்கிறார்கள் அப்படி பார்த்தா, உலகத்தில உள்ள சிவாலயங்களுடைய தன்மை பூரா, அருள் பூரா சிதம்பரத்தில் அர்த்த ஜாமத்தில் வந்து அங்க குடிகொண்டு விடுகிறது இல்லையா? ஆமா. உலகத்தில் உள்ள சிவாலயங்கள் இருக்கிற அருள்கள் பூரா சிதம்பரத்தில் அர்த்த ஜாமத்தில் வந்து அங்கே சேர்ந்து விடுகிறது. அதனால்தான் சிதம்பரத்தில் அர்த்த ஜாமம் மிகப்பெரிய விசேஷம். எல்லா ஊர்லயும் அர்த்த ஜாமம்னா அந்த குருக்கள் இருப்பான், அந்த பாக்கி கோயில் இருப்பான், அவன் ஒரு 4 பேருக்கு மேல இருக்க மாட்டான். சிதம்பரத்தில் பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் நிற்பான். வெள்ளிக்கிழமையான 1000 பேருக்கு மேல நிக்கிறான். என்ன காரணம் அப்படி கேட்டா, என்ன எல்லா ஊர் தெய்வமும் அங்க வந்து விடுகிறது, அங்க கும்பிட்டா அந்த தெய்வத்துக்கு அந்த கும்பிடு போட்டதாக அர்த்தம். இது பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை கூட நான் அஷ்டஜாம பூஜைக்கு போயிருந்தேன். நான் கூட்டம்டா அப்பா, நான் கூட்டம். நான் பாட்டு சொல்றதுக்கே உள்ள போக முடியல, அவ்வளவு கூட்டம். ஆமா, அந்த கூட்டம் வர வர பெருகிக் கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் நாவுக்கரசர் தெரிஞ்சு பாடி வச்சிருக்கிறார், புக்க திருத்தாண்டகம் அப்படின்னு. மங்குல் மதித்தவழும் மாடவீதி மயிலாப்பில் உள்ள மருகல் உள்ள பொங்கிற்கூடுமுடியார் குற்றாலத்தார். மங்குல் மதிதவழும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார் மருகல் உள்ளார் பொங்கிக் குடுமுடியார் குற்றாலத்தார். குடமூக்கில் உள்ளார் போய் தங்கும் இடமறியார் சாதனாளர் தக்கலூரார் தர்மபுரத்துள்ளார். பொங்குவள் நீரணிந்து பூதஞ்சூழ புலியூர் சித்தம்பலமே புக்காதாமே. இந்த தெய்வங்கள்லாம் அந்த 10 பாட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஊரை பூரா சொல்லிட்டே வர. எனக்கு ஒரு பாட்டு தான் நினைப்பில் இருக்கு, அதுவே தவறா வருது. ஆமா. ஆக எல்லா ஊர்ல இருக்கிற தெய்வ சாநித்தியங்களும் அருளும் புலியூர் சித்தம்பரத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சுவாமி பாடி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அடுத்தது ஏழை திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது ரெண்டும் சிதம்பரத்தில் பாடினது. இப்ப இந்த ஏழை திருத்தாண்டகம் என்று சொல்லுகிற பகுதி திருவதிகை வீரட்டானத்தில் பாடினது. திருநாவுக்கரசருடைய பதிகம் திருவதிகை வீரட்டானத்துக்கு நிறைய இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய பதிகம் நிறைய இருக்கிறது சீர்காழியில் அல்லவா? ஆமா. இங்க ஏழை திருத்தாண்டகம் அவனுக்கு பேர் கொடுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே என்று அந்த திருத்தாண்டகம் முடிகிறது. 10 பாட்டிலேயே அப்படிதான் முடியுது. அதனால அவருக்கு ஏழை திருத்தாண்டகம் பேர் வச்சிருக்காரு. ஏழைன்னு சொன்னா பணக்காரன் ஏழைங்கிற பேர் இல்ல, அறிவில்லாதவன், அறிவில குறைந்தவன் என்ற பொருள் இங்கே இல்லையா? ஆமா. அந்த திருத்தாண்டகத்தை பார்ப்போம். வெறிவிரவு கூவிளம் நல் தொங்கலானை வெறிவிரவு கூவிளம், கூவிளம்னா வில்வம்,
கூவிளம்னா வில்வம். வெறி விரவு கூவிளம் நல் தொங்கலானை வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை பொரியரவினானை புள்ளூர்தியானை பொன்னிறத்தினானை புகழ்தக்கானை அரிதற்கு அரிய தீர் அம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடிலத்தானை இறைவன் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. நன நரே நன ததறீன வெறிவிரவு கூவிளம் நல் தொங்கலானை. தொங்கல்னா மாலைன்னு அர்த்தம். வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை பொரியரவினானை புள்ளூர்தியானை பொன்னிறத்தினானை புகழ்தக்கானை அரிதற்கு அரிய சீரம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடிலத்தானை இறைவன் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. நகரின நகரின நலனீன ஒரு காலத்தில் இவர் சிவனை கொஞ்சம் இகழ்ந்து சொல்லி இருக்கிறார் அல்லவா? யாரு? நாவுக்கரசர். ஆனா சொல்லலேன்னு தான் சொல்றார் இவர். நான் எப்போதும் உன்னை மறந்ததில்லை, சலம்பூவோடு தூப்பம் மறந்தறியேன் அப்படின்னு தான் முதல் பாட்டிலேயே சொன்னார். வேற்று சமயத்தில் இருந்தாலும் உன்னை நான் மறக்கவில்லைன்னு தான் அவர் சொல்றார். இருந்தாலும் உபச்சாரமா அப்படி சொல்லிக்கிறார் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. தான் சமண சமயத்தை இருந்ததை நான் தவறு பண்ணிவிட்டேன்னா பாடி வைக்கிறார் இவரு. நாவுக்கரசர் பாடி வைக்கிறார் அத. ஆமா, எப்போதுமே தவறை ஒத்துக்கொண்டானே ஆனால் மறுபடியும் தவறு செய்ய மாட்டான். இல்ல நான் செய்ததான் சரின்னு இவன் சொன்னான்னா மேல மேல தப்பு பண்ணிட்டு போறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அது சொல்றாரு இவரு. பூவையாய் தலை பறித்து பொரியற்ற தமணீத சொல்லே கேட்டு காவிசேர் கண்மடவர் கண்டோடி கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பாழூரில் பயிக்கம்புக்கு எத்தவாறே. தான் சமண சமயத்தில் இருந்த நிலையை பாடுறார் இவர் இல்லையா? நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார் இல்லையா? ஆமா, பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது தப்பு பண்ணிவிட்டா நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு ஒத்துக்குவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தான் பண்டு இகழ்ந்தவாறே. ஏழையே நான் பண்டுனா முன்ன இகழ்ந்தவாறே பாடுற. அதனால இதற்கு ஏழை திருத்தாண்டகம் என்று பெயர் வந்துவிட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அடையாள திருத்தாண்டகம். ஒரு மனுஷனை கேட்டோம்னா அவன் நீல சட்டை போட்டுக்கிட்டு போவான், கால் சட்டை போட்டிருப்பான், பாரு அவர் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, குடுமி வச்சிருப்பான் இல்லையா? கண்ணை அடிக்கடி மூடி திறப்பான், பாருன்னு சொல்றோம் இல்லையா? அடையாளம் இல்லையா? ஆமா, இந்த அடையாளத்தை சொல்றார், சிவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறார் அவர். இது கூட அதிகை வீரட்டானத்தில் பாடினதுதான். வீரட்டானம்னா என்ன?
சிவனுடைய வீரம் வெளிப்பட்ட இடம் 8. அத பின்னால் அவர் ஒரு கணக்கு சொல்றார் ஒரு திருத்தாண்டகத்துல. அத நான் உங்களுக்கு சொல்லுவேன். 8 இடத்துல அவருக்கு வீரம் வெளிப்பட்டு நன்மையை செய்தார். அதனால வீரட்டாவுன்னு பேரு. அதிகை என்பது அதிகைமான்னு ஒருத்தர் அந்த ஊரை ஆண்டான். அதனால அதுக்கு அதிகைன்னு பேரு. அதனாலதான் என்ன பண்ணாரு, கெடிலம்னு சேர்த்துக்கிட்டார். கெடிலக்கரையில இருக்கிறது அப்படின்னு. இப்பவும் இந்த கெடிலங்கிற நதியை நாவுக்கரசர் சொல்லும் போது தென்கங்கை அப்படிங்கிறார். அது வடகங்கை, இது தென்கங்கை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சொல்லி நாம போய் இந்த கங்கையில மூழ்க தயாரா இருக்குமா? அதுக்கு தான் ஓட தயாரா இருக்கணும் இல்லையா? ஆமா. இப்ப கூட 2 நாளைக்கு போன வாரம் கதிகை அந்த கெடிலத்தை தாண்டி தான் போனேன். தண்ணி நிறைய இருக்கு. அதான் ஆச்சரியம், ஏது தண்ணின்னு எனக்கே புரியல. தண்ணி நிறைய குட்டை குட்டை குட்டையா நிக்குது அப்படியே. ஆமா, தண்ணி நல்லாவும் இருக்கு. குளிக்கலாம் போல தோணுது. குளிக்க முடியாதே, நமக்கு அறிவும் இல்ல அவகாசமும் இல்ல இல்லையா? ஆமா. அதான் அதிகை வீரட்டானம்னு அதுக்கு பேர். அந்த ஊர்ல பாடியிருக்கிறார். சிவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறார் அவர். சிவனுடைய அடையாளத்தை சொன்னதுதானே தோளுடைய செவியன் இல்லையா? ஆமா, சேக்கிழார் அப்படித்தானே சொல்றார். செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்னும் மெய்மை மொழி திருப்பதியம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி எம்மை இது செய்த பிரான் இவன் அன்றே என இசைத்தார் என்பது சேக்கிழார் பெருமானுடைய பாட்டு. அடையாளத்தை சொன்னாரு. யார் பாலை குடிச்சேன்னு சொன்ன போதுதான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன் அப்படி சொல்றாரு இல்லையா? இந்த அடையாளத்தை தான் சொன்னாரு சேக்கிழார் பெருமானே சொல்றாரு அது அல்லவா? ஆமா. இங்கே அதே மாதிரி சிவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறார் இவர். இதுக்கு அடையாள திருத்தாண்டகம்னு பேர். சந்திரனை மா கங்கை திரையால் மோத சடாமகுடத்தை இருத்துமே. அப்ப சந்திரனையும் கங்கை அங்கு வேதத்தை விரும்புகிறார். சாம வேதம் ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. சாமவேத கந்தர்வம் விரும்புமே கபாலம் ஏந்துமே. பிரம்மருடைய தலையை கையில ஏந்தி கொண்டு போகிறான். அது எப்பவோ ஒரு தடவை ஏந்திட்டு போனான் இல்லையா? ஆமா. கார்காவனத்து மகர்ஷியினுடைய ஆணவத்தை அடக்குவதற்கு போன போது எடுத்துட்டு போனான். அதுவே பேரா வந்துடுச்சு இல்லையா? ஆமா. கபாலம் ஏந்தும் கையனே. இந்த கோயில்ல பிச்சாண்டனர்னு ஒரு உருவம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா. மெய்யனே கனகமேனி பந்தனவும் மெல் விரலாள் பாகனாமே. பசுவேருமே. பசுல அவன் ஏறி வர்றதில்ல, காலவாகனத்துலதான் வர்றான். அதனால இனம் பற்றி சொல்லப்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அத இல்லையா? ஆமா. பசுவேருமே பரமயோகியாமே. ஐந்தலைய மாசுணம் கொண்டு
அறையார்க்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே சந்திரனை மாகங்கை திரையால் மோத சடாமகுடத்து இருத்துமே சாமவேத கந்தர்வம் விரும்புமே சபாலமேந்தும் கையனே மெய்யனே கனகமேனி பந்தனவும் நெல்விரலால் பாகனாமே பசு ஏறுமே பரமயோகியாமே ஐந்தலைய மாசுணம் கொண்டு அறையார்க்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அதிகை வீரட்டனாமே அவன் கரிய பாம்பையும் போட்டுக் கொண்டிருக்கிறான் 5 தலை நாகத்தையும் அவன் போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று வரலாறு. ஏன் ஊடு கொல்ல பக்கம்லாம் காடு. சேக்கிடார் விட்டுட்டு போயிட்டார் 40 அந்த திருநாகேஸ்வரர் என்ற ஊரை. அவர் சொந்த ஊர். அது யார் வேணாலும் குடியிருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயில மாத்திரம் கட்டிவிட்டு போயிட்டார். அது திருநாகேஸ்வரம் பேர் வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் போய் ஒவ்வொரு பயலா மடக்கினான். ஆமா, ஒருத்தனுக்கு சொந்தம் இல்ல. அது அவன் மடக்கிட்டான். இப்பதான் எல்லாரும் பத்திரம் எழுதினா அது என்னது இந்த அதுக்கு உண்டானதெல்லாம் வாங்கினான். ஆமா, சேக்கிழாருக்கு சொந்த ஊர் தான் திருநாகேஸ்வரம். பர்சனல் ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிட்டார் அவர். ஆமா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டு பகுதியெல்லாம் அழிந்துகிட்டு வருது. கொல்லபக்கம் போனா நல்ல பாம்பு ஓடிட்டு இருக்கு சர்வசாதாரணமா. நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். ஏய், இதை ஏண்டா என் கண்ணுல காட்டுற? இதை கண்டு நான் பயந்து ஓட வேண்டியிருக்கேன் அப்படின்னு அங்கே இருந்தே அவன்கிட்ட கேட்பேன். இனிமே காட்டலடா அப்படின்னு விட்டான். இப்ப எல்லாம் ஜாஸ்தி என் கண்ணுல படுறதே இல்லை. ஆமா, கரும்பாம்பு கூட. ஆமா, கரிய பாம்பும் பிடித்தாடி என்று வருகிறது அல்லவா தேவாரத்தில். மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநேனி பாடும் நாடும் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தமருடமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே என்பது தேவாரம். சுந்தர தேவாரம் இல்லையா? ஆமா, கரிய பாம்பு கூட வரும். ஏண்டா என் கண்ணில் காட்டுற அப்படின்னு சொன்னா போயிடும். ஆமா, ஒரு நாள் நானே கேட்டேன் அந்த பாம்பை. ஏய், இங்க ஏண்டா வந்த அப்படின்னு கேட்டேன் பாருங்க. கேட்டேன், அது பாட்டு போயிடுது. ஆமா, ஐந்தலைய மாசுளம் கொண்டு அறையார்க்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அதிகை வீரட்டனாமே. இப்படி அந்த 10 பாட்டிலையும் இந்த அடையாளம் சொல்லுகிறார். இதற்கு அடையாள திருத்தாண்டகம் என்று பேர் வந்தது. அடுத்தது போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு வருது. போற்றி போற்றி, வடமொழியில நமோ நம நமோ நமஹ அப்படின்னு சொல்றதுதான் போற்றி போற்றி என்று தமிழ்ல வருகிறது. தப்பு ஒன்றும் இல்லையே. தமிழ் பாட்டு எழுதினவர் நமகா என்று சொல்லாமல் போற்றி என்று சொல்லிவிட்டார். திருப்புகழ் வடமொழியும் செந்தமிழும் கலந்தது மணிப்பிரவாள நடை. அதனால நாதபிந்துகளாதி நமோ நம அப்படின்ட்டார் அவர். பாடுறவன் நமோ நமன்னு கூட சொல்றது இல்ல, நமோ நமோங்கிறான். நமோ நமோங்கிறான். நமோ நமதான் அல்லவா? ஆமா, நான் இப்ப திருப்பூர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல, நமோ நம நமான்னு தான் திருப்பூர் பண்ணியிருக்கேன். பாடல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நமோ நம நமோ நம என்பது கிட்டத்தட்ட ஒரு 4 திருப்பூருக்கு மேல அதுல வருகிறது. அதுல கைலாயத்துக்கு 3 பதியம் இருக்கிறது. போற்றி 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 கைலாயத்துக்கு இல்லையா? வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி
வேளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி முற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வீழாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி உற்றாகி உள்ளே பொழித்தாய் போற்றி உற்றாகி உள்ளே பொழித்தாய் போற்றி சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர்களும் தேவே போற்றி செந்தேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவாய் அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணில் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி எண்ணும் எடுக்கும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணில் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தமிழ்நாட்டில் இந்த வடமொழியில அர்ச்சனைக்கு ஒன்றும் புரியவில்லையே, இத தமிழ் அர்ச்சனை செய்தால் என்ன அப்படின்னு ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கினார் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் அவர் சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு. நாங்கெல்லாம் ஒரு சாலையில வளர்ந்தவர்கள். நான் குன்றக்குடி அடிகளார்லாம். குன்றக்குடி அடிகளாரும் தருமபுரம் மடத்தில் தானே இருந்தார். பின்னால்தான் குன்றக்குடிக்கு போனார். அனுப்பிச்சு வச்சாங்க. குன்றக்குடி ஆதீனத்துக்கு சரியான பண்டார சன்னதி கிடைக்கலன்னு சொல்லி அவரை கேட்டாங்க. இவர் அனுப்பிச்சு வச்சாங்க. தர்மபுரத்துல இருந்தார் அவர். ஆமா, நல்லா தெரியும். கந்தசாமி தம்பரான்னு பேர் இங்கே இருக்கும்போது அங்க போய் குன்றக்குடி அருணாச்சல தேசிகர் அப்படின்னு மாத்தி அவர் என்ன பண்ணினார், இப்ப 108 வரணும் இல்லையா, ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க. 108 இல்லையா, 108 1008 அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயாவது வருதான்னு தேவாரத்தை எடுத்து பார்த்தார். பார்த்தா திருவாரூர் திருத்தாண்டகத்தில் 108 வருது. புதையல் கிடைச்சது மாதிரி. குன்றக்குடி அடிகளார் ஓடு அழுதார். நான் என்ன நினைச்சு பாக்கிறேன்னா அது இருக்கே இங்க அப்படின்னு இல்லையா. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு திருத்தாண்டவன் தொடங்கும். 108 வருகிறது. அதுல எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. தெய்வம் எப்படி கொண்டு விடுது பாருங்க இல்லையா. அப்படி எந்த சிந்தனையோடு நாம திரும்பி பார்த்தாலும் தேவாரத்தில் நமக்கு பொருள் கிடைக்கும் நிச்சயமா. ஆமா, அப்படி இந்த போற்றி திருத்தாண்டகம் தமிழ் அர்ச்சனைக்காக கிடைத்த ஒரு பெரிய சொத்து என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, குன்றக்குடி அடிகளார் அப்படியே அலறி போனார். எண்ணி பார்த்தார் 108 வந்தது. கடவுளே, நமது முன்னோர்கள் இப்படியும் பாடி வைத்திருக்கிறார்களே, பின்னால ஒருத்தன் தேடுவான்,
இப்ப 107 தான் இருக்கு, 109 தான் இருக்குன்னு சொன்னா அடுத்தவன் பார்த்து சிரிப்பானே உண்டல்லவா? அப்படி விரத்தியான் சிரிக்காதவாறு நமது முன்னோர்கள் பாடி வைத்திருக்கிறார்களே அப்படின்னு அழுதான் இல்லையா? அந்த மாதிரி சொத்துகள் எல்லாம் நமக்கு பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோமாக. இப்பவும் சில இடங்கள்ல அந்த போற்றி திருத்தாண்டகத்தை சொல்லி அர்ச்சனை செய்யறது உண்டு, அதுக்கு தடையும் உண்டு. யார் தடை செய்வான்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியும் தானே இல்லையா? தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது தமிழ்ல கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இப்பவும். ஆமா, அது தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் தடுக்கிறான். அதான் அதுல ஒரு ஆச்சரியம். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழ்ல இருக்கட்டுமே, யார் வேண்டாங்கிறா அப்படின்னு சொல்லல இல்லையா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சிந்தை திரும்பும், அன்னைக்கு பார்த்துவோம் இல்லையா? ஆமா, அது வரையிலும் நாம காத்திருப்போம். நாம் போனாலும் இன்னொருத்த காத்துக்கிட்டு இருப்பான்ல. நாம் போனா வாதபுரம் காத்துக்கிட்டு இருக்கா, வாதபுரம் போனா கங்காதரம் காத்துக்கிட்டு இருக்கா, கங்காதரம் போனா பாலு காத்துக்கிட்டு இருக்கிறான். எவனோ ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான் அல்லவா? ஆமா, அப்ப பார்த்துக் கொள்வோம் என்று விட்டு விடுகிறேன். அடுத்தபடி திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. திருவடிக்கு ஒரு திருத்தாண்டகம் பாடிருக்காரியா, 10 பாட்டு. அவருடைய திருவடி எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு கிடைக்குமா? கிடைக்காத பதியம் அது ஒண்ணு. ஆமா, அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. நான் ஒரு ரெக்கார்ட்ல ஒரு சைடுல 5 பாட்டு, ஒரு சைடுல 5 பாட்டு, திருத்தாண்டகம் 10 பாட்டு ஒரே கேசட்ல பாடியிருக்கேன். ஆமா, நான் வேற ஒண்ணு ரெக்கார்ட் பண்ண போனேன். அன்னைக்கு மிருதகக்காரன் வரல, வரமாட்டான்னு தெரிஞ்சது. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லி தியேட்டர்லயே உட்கார்ந்து இந்த அரவணையான் சிந்தித்தரத்தும் அடிய 10 பாட்டையும் எழுதி ஒரு ரெக்கார்ட்ல பாடிவிட்டான். கேட்டவங்க எல்லாம் அது நல்லாவே இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆமா, நல்லா இருக்கும். என்ன கதையா, கேட்க வேண்டாம். நம்ம பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டான்னு சொன்னா அது நல்லாவா? இல்ல, சொல்லுடா இன்னொரு தடவை. உங்க பிள்ளை சொல்றான், அப்பா பேரை சொன்னோம்னா ஒரு சந்தோஷம் தானே? அந்த மாதிரி தானே இது. ஆமா, அப்படி அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாம் அடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி, திரை விரவு தென் கெடில நாடன் அடி, திருவீரட்டானத்தியம் செல்வன் அடி அப்படின்னு பாடுறார் சுவாமி. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. அரவணையான் மகாவிஷ்ணு, அவன் சிந்தித்து வணங்குகிறானா அவனுடைய திருவடியை. எடுத்த எடுப்பிலே சொல்றார். அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, பிரம்மனுடைய தலையில அவருடைய திருவடி இருக்கிறதுன்னு சொல்லிவிடுறார் சுவாமி. ஆமா, அவனை வணங்காதவர்களே கிடையாது இல்லையா? ஆமா, சிவனை சொல்லும் போது திருவாசகத்தில் ஒரு இடத்துல வருகிறது, சேர்ந்தறியா கையானை அப்படின்னு வருது.
அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இருந்தா தானே அப்படி சேர்க்க போறான் கைய, இல்லையா? ஆமா, அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்ல, அதனால அப்படி சேர்க்க வேண்டிய தேவையே இல்ல அவனுக்கு. சேர்ந்தறியா கையானை அப்படிங்கிறார் அவர், இல்லையா? ஆமா. சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாம் அடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி பதினெண்கணங்களும் பாடும் அடி திரை விரவு தென் கெடில நாடன் அடி திருவீரத்தானத்து எம் செல்வன் அடி. இந்த ராகம் என்ன ராகம்னு வாரியார கேட்டா சொல்லிடுவார். ஆமா, எம்டா இவர், அது அவருக்கு தான் தெரியும். மேடையில பேசுறவன் பக்கவாத்தியத்தோட பேசுறவன் அவர் ஒருத்தரை தவிர வேற எவனும் கிடையாது. ஆமா, இல்லையா? ஆமா, எல்லா ராகமும் பாடுவாரு, எல்லா தாளமும் போடுவார். ஆமா, அவ்வளவு பெரிய கட்டிக்கார். அது மாத்திரம் இல்ல, தமிழோடு உறவாடுகிறவர். ஒரு சமயம் அவர் சொற்பொழிவு கேட்க நான் போயிருந்தேன். அவர் நேரம் கழிச்சே வரமாட்டார், வர்றதே கிடையாது. அவர் ஜின்மாவிலே கிடையாது. அன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேட்டா வர்றார். நான் போயிருந்தேன்னா அங்க இருந்தவங்க ஐயா 2 பாட்டு சொல்லுங்க, நான் வாரியார் வரல. சரி, நான் சொல்லிட்டு 2 பாட்டு பாடப்போம். நான் போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடினா அவர் வந்துகிட்டே இருந்தார். அந்த கூட்டத்தில் பேச வருவார் ஒருவர், அவர் எம்பெருமான் அடிகளேன்னு ஒரு தேவாரத்தில் வருது. இத சொன்னேன், பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்னு. இதை கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு வந்தார். அவரால் சிரிக்கவே முடியல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவன் சொல்லுவான்? தருமபுரம் ஒருத்தன் தான் சொல்லுவான் அப்படின்ட்டு. ஆமா, பாத்தமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விளை மேல் வருவார் காசை மலர் போல் மிடத்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்னு. அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆஹா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பாட்டு சொன்னீங்களே, நான் லேட்டா வந்தது கூட எனக்கு வருத்தம் இல்லை, இந்த பாட்டை கேட்டேனே அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு பவள விழா நடந்தது. அது என்ன ஊர்ல? என்னமோ ஒரு ஊர்ல இல்ல பவள விழா. என்ன ஊர் ஞாபகம் இருக்க? வாதபுரம், தர்மபுரியில என்ன பாட போட்டாங்க. உட்கார்ந்த பவளமால் வரையை அப்படின்னு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். ஆஹா, இது பவள விழா. எடுத்த எடுப்புலயே தர்மபுரம் பவளம்னு தொடங்குறாரே அப்படின்ட்டு. என்ன அருமையான பாடல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தமிழோடு உறவாடுகிறவர் அவர். ஆமா, ஆக திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. இந்த பதியம்பூரா திருவடி திருவடி என்று வருதலினாலே அதற்கு திருவடி திருத்தாண்டகம் என்று பேர். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ரகசியம் சொல்றேன். சில பேருக்கு காலில் தொந்தரவு இருக்கும், சரியா நடக்க முடியாமல் இருக்கும், அல்லது ஏதேனும் கோளாறு இருக்கும், இல்லையா? ஆமா, நிச்சயமா இந்த திருவடி திருத்தாண்டகம் படிச்சால் சரியா போடும். ஆமா, நல்லா ஞாபகத்தை வச்சுக்குவோம். இதே மாதிரி திருவடிக்கு பல பாடல்கள் சொல்லியிருக்கார் அவர். திருவையாத்துல சிந்திப்பரியன அப்படின்னு ஒரு திருப்பதியம் 20 பாடலையோ 30 பாடலையோ அது கொண்டது. ஆமா, அந்த 30 பாட்டிலையும் அவனுடைய திருவடியை அவர் சொல்றார். அவர் ஆமா, என்ன சொல்றார் தெரியுமா? அவனுடைய திருவடியை சிந்திக்க முடியாது அப்படின்ட்டார். எடுத்த எடுப்புலயே முடியாதுன்னுட்டாரு.
ஆமா, சிந்திப்பரியன அப்படின்ட்டார். என்ன பண்ணுமா? அடுத்த பதம் சொல்றார், சிந்திப்பவர்க்கு அப்படின்ட்டார். அடுத்ததுல இதையும் மீறி ஒருத்தர் சிந்திப்பவன் இருக்கிறான். இமயமலையில ஏற முடியாது, ஏறிட்டானே ஒருத்தன். செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியாது, போயிட்டானே ஒருத்தன் இல்லையா? ஆமா. அப்ப எவரோ ஒருத்தர் சிந்திக்க முடியும் என்று பொருள் பண்றார் அவர். அப்படி சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு இல்லையா? ஆமா. டேய், உன்னால சிந்திக்க முடியாதுடா அவன் சொன்னா போயிருந்தான்னா போச்சுன்னு அர்த்தம். அடுத்தபடி சிந்திக்க முடியுமடா, கவனமா பார் அப்படின்னு ஒண்ணு சொல்லிவிட்டார் இல்லையா? ஆமா. அந்த பதியம் பூரா அப்படி வருது. கழித்து கலந்ததோர் காதற் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பட்டரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூடிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒலி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணும் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு ஆதியும் அந்தமும் ஆன ஐயாரன் அடித்தளமே. உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? எனக்கு உற்றார் உறவினர்லாம் இருக்கிறவங்க எனக்கு உதவியாக இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? நான் செய்த புண்ணியம் அவ்வளவுதான். சாமி சொல்றார், உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன. டேய், உனக்கு துணை என் திருவடி இருக்கிறதுடா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவர் சொல்றார் அப்படி, உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிடலொளி வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தளமே. அப்படி ஏங்கி கிடக்கிற எனக்கு அந்த வரி எப்படி துணை செய்கிறது பார்த்தீங்களா? உற்றார் உறவிலே எனக்கு துணையாக இல்லை, நீ ஏன்டா கவலைப்படுற? என் திருவடி இருக்கிறதுடா உனக்கு துணை அப்படின்னு சொல்லுது. இதனை சொல்லி வச்ச பெரியவன் அப்படி சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆமா. மண்ணும் மலைமகள் கையால் வருடின திரு இன்னம்பர்ல ஒரு பதியம் பாடுறார். அதிலும் திருவடியை பத்தி சொல்றார். மண்ணும் மலைமகள் கையால் வருடின மாமரைகள். அப்ப இருக்கிற பெண்கள்லாம் ஆம்படையாருக்கு கால் பிடிச்சு விடுவா. இன்னைக்கு இவன் அவனுக்கு பிடிக்கிறாப்ல இருக்கான் இல்லையா? கால் பிடிச்சா கூட சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு, இல்லாத துரும் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? ஆமா. மண்ணும் மலைமகள் கையால் வருடின மாமரைகள் சொன்ன தோர்வை தோறும் தூப்பொருளாயின தூக்கமரத்து அன்ன வடிவின அன்புடை தொண்டர்க்கு அமுதரித்தி இன்னல் களைவன இன்னம்பரான் தன் இணையடியே. மார்பேரில் ஒரு பாட்டு சொல்றார், ஒரு பதிகம் திருவடியை பத்தி. ஐயனே அரணே என்று அரற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் செய்ய பாதம் இரண்டும் நினையவே. அவருடைய பாதம் இரண்டையும் நீ நினைத்து விட்டால், இந்த திருவடி திருத்தாண்டகத்திலே மற்றொரு இடத்திலே வருகிறது, ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வா அடி அப்படின்னு வருது. ஒரு திருவடியை போல இன்னொரு திருவடி இருக்காது. இருக்காது தானே? அத்தன் ஆரிச்சிற வடிவத்தில் பாத்தீங்கன்னா ஒரு திருவடி இருக்கிற மாதிரி இன்னொரு திருவடி இருக்குமா? இருக்காது தானே? ஒன்னு ஆண் திருவடி, ஒன்னு பெண் திருவடி, ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடினார். ஒன்றை போல இன்னொன்னு இல்லைன்னு நீ நினைச்சு விடாத. ஆனா ஒன்றை போல ஒன்று ஒவ்வா அடி, இது ஈக்குவல் ரேங்க். அந்த ரேங்க்ல குறைச்சல் இல்லடா அப்படிங்கிறார் இல்லையா? ஆமா. எடுத்துக்காட்டா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் என்னால சொல்ல முடியும். பாக்கியெல்லாம் ஏனையெல்லாம் நீங்க படித்துக் கொள்ள வேண்டியதுதான் இல்லையா? ஆமா. அப்படி ஐயனே அரணே என்று அரற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர். எப்போ செய்ய பாவம்
இரண்டும் நினையவே அந்த திருவடியை நீ நினைத்து விட்டால் வையம் ஆளவும் வைப்பர். இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை உனக்கு கொடுப்பாண்டாம அப்படின்னு என்ன அபூர்வமான பாடல்கள் பார்த்தீங்களா? அவன் திருவடி என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அடுத்தது காப்பு திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி வருது, ஒரு பதியம் வருது. அவன் எந்த ஊர்ல எல்லாம் இருந்து காத்துக் கொண்டு இருக்கிறான் இல்லையா? இப்ப கூட பாத்தீங்களா, ரோடு பூரா போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, ரோடு பூரா ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க இல்லையா? எங்கேயாவது ஒருத்தர் அடிபட்டான்னா ஆஸ்பத்திரி தேடிட்டு போக வேண்டாம், அங்கே பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க, அங்க போய் பாத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் தேடிட்டு போக வேண்டிய அங்கேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இல்லையா? வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அவன் இருக்கிறான்டா காத்துக் கொள்வதற்கு பார்த்துக்கொள் அப்படிங்கிறார். அதுதான் காப்பு திருத்தாண்டகம். எந்தெந்த ஊரில் எல்லாம் இருக்கிறான்னு இவர் சொல்றார். இவர் முடிஞ்சதை சொல்லிவிட்டாரு, பாக்கியெல்லாம் நமக்கு போகும்போதே துணை இருக்கிறது இல்லையா? ஆமா, போடு. செல்வ புனல் கெடில வீரட்டமும் சிற்றேமமும் பெருந்தன் குற்றாலமும் தில்லை சிற்றம்பலமும் தென்கூடலும் தென் ஆனைக்காவும் சிராப்பள்ளியும் நல்லூரும் தேவன்குடி மருகலும் நல்லவர்கள் தொழுது ஏற்றும் நாரையூரும் கல்லலகு நெடும்புருவ கபாலமேந்தி கட்டங்கத்தோடு உறைவார் காப்புக்களே. ஒரு சில ஊர்களை அவர் நினைவூட்டினார். அவர்தான் அந்த 10 பாட்டிலும் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறவன் உன்னை காத்துக் கொள்ளுவாண்டா அப்படிங்கிறார் சுவாமி இல்லையா? ஆமா. இப்ப நாம ஒரு கார்ல ஏறிட்டு போறோம், போனோம்னா என்ன கிடைக்கும்? ஐயா அப்படி போனா மயிலாப்பூர் போலாம், அதுக்கு நேரம் போனா திருவான்மியூர் போலாம், அதுக்கு என்ன போனா எங்கேயாவது ஒரு ஊர் இருக்கும், அதுக்கு என்ன போனா திருப்பாதிரிப்புலியூர் வருது, அதுக்கு என்ன போனா சேம்பரம் வருது, அப்புறம் சீர்காழி வருது இல்லையா? அவ்வளவுதானே. அப்படி காப்பு திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டம் பாடி வைக்கிறார் சுவாமி. கேத்திர கோவை திருத்தாண்டகம்னு ஒண்ணு பாடுறார். எல்லா கேத்திரத்தையும் ஒன்றாக அடக்கி கேத்திர கோவை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணு பாடுறார். கேத்திர கோவை பிள்ளைத்தமிழ்னு ஒண்ணு இருக்கு, பாத்துறீங்களா? பாதபுரம் கேத்திர கோவை பிள்ளைத்தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அது யாரோ ஏற்றினது. 100 பாடலையும் 100 ஊரை சொல்லுவார் அவர். திருப்பள்ளி இருக்கா? ஆமா, திருப்பள்ளி இருக்கு. ரைட் ரைட், திருப்பள்ளி. ஐயா தேவாரத்துல இருந்தானே அங்க வந்தது. ஒத்துக்கிறீங்களா? என்னமோ யாருக்கண்ட இல்லையா? ஆமா. அருணகிரிநாதருடைய காலம் 15வது நூற்றாண்டு தானே இல்லையா? ஆமா, 15வது நூற்றாண்டு தான் அருணகிரிநாதர். 12வது நூற்றாண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, இதெல்லாம் 7வது நூற்றாண்டில் வந்த பாட்டுகள். இல்லை சிற்றம்பலமும். ஆனா இந்த கேத்திரக்கோவ திருத்தாண்டகம் திருப்புகலூரிலே பாடினார் என்று நமக்கு வரலாறு கிடைக்குது. இந்த வரலாறு சொன்னவர் யார்? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் சொன்னார். இந்தந்த பதிகங்கள் இன்னென்ன இடத்துல பாடப்பட்டது அப்படின்னு. ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் வாக்கு செய்த தர்மம். பெரிய புராணம்னு ஒரு அற்புதமான புராணத்தை பாடி வச்சிருக்காரு. கிடைக்குமா? ஆமா, வாரியார் சுவாமி ஒரு தடவை பெரிய புராணம் எழுதிட்டு வந்தார் கல்கியில. அப்ப வாரியார் எனக்கு தொடர்பு கிடையாது. விழுப்புரம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தேன். இவர் இறங்கி காட்பாடி ட்ரெயின் போறதுக்கு எப்படி போனாரு. நான் உட்கார்ந்து இருந்தேன். ஐயா அப்படின்னு என்ன தெரியாமலே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்.
அவரை எனக்கு தெரியும், என்ன அவர் தெரியும், 2 பேரும் சந்திச்சதே கிடையாது. ஐயா அப்படின்னார். ஐயா நீங்க பெரிய தைரியசாலி அப்படின்னு எடுத்த எடுப்புல என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. கல்கி பேப்பர்ல பெரிய புராணத்திலிருந்து வந்ததுதான் பக்த விலாசம்னு எப்படி எழுதுனீங்க? பக்த விலாசம் என்பது வடமொழி நூல் இல்லையா? திருவிளையாட புராணம் வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது. கந்த புராணம் என்பது வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது. தமிழிலிருந்து போனதுதான் பக்த விலாசம். ஆமா, இது அவர் எழுதியிருந்தார். இதை நான் படிச்சேன், எனக்கு தெரியும். கல்கி பேப்பர் உங்களுக்கு தெரியும் யார் நடத்துறான்னு இல்லையா? ஆமா, கல்கி பேப்பர் யார் நடத்துறான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும். அந்த பத்திரிகையில இது தமிழ்ல இருந்து வடமொழி, தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போறதுன்னு என்ன தைரியமா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் யமனுக்கு அஞ்ச மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. நான் யமனுக்கு அஞ்ச மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா, அப்ப நான் போயிட்டு வாங்க அப்படின்னு. அஞ்சாமல் சொல்லுவதற்கு தான் என்ன கடவுள் வச்சிருக்கான். ஆமா அப்படின்ட்டு. இதான் முதல் சந்திப்பு விழுப்புரம் ஸ்டேஷன்ல. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி. நல்லா நினைப்புல இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் சும்மா குதிரை மாதிரி நடப்பார். கடைசி காலத்தில் நடக்க முடியாமலே இருந்தாங்க. நடக்க முடியாமல் இருக்கும் போதும் சொற்பொழிவு பண்ணி இருந்தாங்க. ஆமா, கடைசி மூச்சு வரைக்கும் பேசியே போய் சேர்ந்தாங்க. அவங்க வீடு கட்ட முடியாத மனிதன். கடவுளா பார்த்து மறுபடியும் அரிச்சாதான் உண்டு, வேற வகை கிடையாது. அப்படி கேத்திர கோவை திருப்பு, இது திருப்புகலூரில் பாடியதுன்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கார். தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி, அதான் இந்த செம்பொனார் கோயில் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் செம்பொன்பள்ளி. தேவன்குடி, திராப்பள்ளி, செங்கு, கொல்லி, குளிர் அரைப்பள்ளி, கோவல் வீரட்டம், கோகரணம், கோடிகாவும், முல்லைப்புறமும், முருகல் பூண்டி, முளையூர், பழையாறை, சத்திமுற்றம், கல்லில் திகழ்ச்சீர் காலத்தியும் கைலாயநாதனையே காணலாமே. இது முதல்லயே எனக்கு தெரியும். பல காலம் நான் தேவாரத்தை படித்துக் கொண்டே இருப்பேன். வீட்டு வேலையை பார்க்கறதுங்கிறது என் ஜென்மாவிலே கிடையாது. அதனால கெட்ட பேரும் வாங்கிட்டு இருக்கேன். கவலைப்படல. தேவாரத்தை திருப்பி திருப்பி எத்தனை தடவை படிச்சிருக்கேன்னு குறிப்பு எழுதி வச்சிருக்கேன். மடியில என்ன பணம் இருக்குன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவேன். 800 ரூபாய் இருக்குன்னு. நான் இந்த கணக்கிலையும் இருப்பேன், அந்த கணக்கிலையும் இருப்பேன், பொருள் கணக்கிலையும் இருப்பேன், அருள் கணக்கிலையும் இருப்பேன். என் வீட்டுல வேணா வந்து பாருங்க. இப்ப தேவாரத்தை எத்தனை தடவை நான் திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன்னு குறிப்பு எழுதி வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட படிக்க தவறவே மாட்டேன். முன்ன எல்லாம் கொஞ்சம் வேலை குறைச்சல், நிறைய படிச்சேன். இப்ப வேலை ஜாஸ்தி, அதனால படிக்கிறது குறையுது. ஆனா படிக்கிறத நிறுத்துறது இல்லை. இன்னைக்கு கூட படிச்சுட்டு தான் வரேன். அப்படி இத ரெக்கார்ட் பண்றதுன்னு வந்தது இல்லையா? கேசட்ல பாடுறதுன்னு வந்தது. கேசட்ல பாடும்போது புத்தகத்தில் இருக்கிறபடி நான் பாட மாட்டேன். அதை உட்கார்ந்து பேப்பர்ல பதம் பிரிச்சு எழுதி அப்புறம் தான் பாடுவேன் இல்லையா? ஆமா, அப்படி எழுதிக்கிட்டே வந்தேன்.
5-6 பாட்டு போச்சு. என்னுடைய சிற்றறிவுல ஒன்னு தோணுச்சு, என்னடா இன்னென்ன ஊர்ல எல்லாம் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமேன்னு சொல்றாரு. அதுல நம்ம குன்றத்தூர் வள்ளியே, நம்ம தினந்தோறும் குன்றத்தூர் சாமிக்கு பாட்டு சொல்லிட்டு இருக்கிறோமே, அப்ப இங்க இருக்கிற சாமியை கைலாயநாதனை காண முடியாதா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. பேனாவை கீழே வச்சுட்டேன். என் சிற்றறிவு இல்லையா? ஆமா, சரி இருக்கட்டும் அப்படின்னு எழுதிட்டே போனேன். கடைசி பாட்டுல விடை சொல்றாரு இவர். அப்பர் நான் நினைச்சேன் இல்லையா, இந்த நினைப்புக்கு விடை அந்த கடைசி பாட்டுல வருது. எத்தானத்தும் கைலாயநாதரையே காணலாமே அப்படின்னு. கடவுளே கடவுளே, நான் சொன்னதை சொல்லிவிட்டேன், எந்த கோயிலையும் கைலாயநாதனை காணலாமடா அப்படின்னு அடிபட்டு போச்சு இல்லையா? ஆமா ஐயா, ஒரு சீட்டு கூட வந்தாலும் கூட வந்ததுதானே, ஒரு ரன் கூட வந்தாலும் ஒரு ரன் கூட வந்ததுதானே. சமீபத்தில் ஒரு ரன்ல ஜெயிச்சான் இல்லையா? இல்லையா? ஆமா. எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமேன்னு கொடி முடிச்சாரு. என் அறிவு படித்து போச்சு. ஆஹா, நாவுக்கரசர் பின்னால இப்படி ஒருத்தர் நினைக்க போறான், நினைப்பான் என்று நினைத்து அப்பவே எழுதி வச்சிட்டியா நீ? என்ன போல எத்தனை பேர் பார்த்திருப்பான் இல்லையா? ஆமா. அப்படி இந்த கஷேத்திர கோவையில எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலமேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா, குன்றத்தூர்ல இருக்கிற கோயிலா இருந்தாலும் சரி, எந்த கோயில்ல இருந்தாலும் சரி, கைலாயநாதனையே காணலாமே என்று பதில் சொல்லுகிறார் திருநாவுக்கரசர். அப்படி அபூர்வமான திருத்தாண்டகம் இந்த கஷேத்திர கோவை திருத்தாண்டகம். நான் 8 தினசான பதிகம் உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். அது கிடைத்தற்கரிய சொத்து இல்லையா? ஆமா, கிடைக்காது. எத்தனை பாடல்கள் வந்தாலும் தேவாரத்துக்கு ஈடுன்னு சொல்ல முடியாது. படித்து பாருங்கள். உங்க வீட்டிலிருந்து படிக்கும் போதே உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி, ஒரு தெய்வீகம் வரும். அதனால உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி ஒரு 8 திருத்தாண்டகத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அடுத்த மாதம் பார்ப்போம் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஆமா, 18ஆம் தேதி சிவராத்திரி. எங்களுடைய குரூப்ல அது என்னது, மயிலாப்பூர்ல காரணீஸ்வரர் கோயில், அதாவது லைட் ஹவுஸுக்கு அண்ணாண்ட ஒரு வழி போகும் நேர்க்க, அது வழியா போனா மயிலாப்பூர் சொன்னா கபாலின்னு தான் வருது, தானே வாயில வருது இல்லையா? இந்த காரணீஸ்வரர் கோயில்ல 4 காலமும் முறையோட செய்கிறோம். 3 கேசட்டு அன்னைக்கு வெளியாகுது, 3 5 வெளியாகுது. பெரிய புராண தொகுப்பு, திருவிளையாட புராண தொகுப்பு, கந்த புராண தொகுப்பு, திருப்புவழும் 2 வெளியாகும் நினைக்கிறேன். 4 பாடியிருக்கேன், 2 வெளியாகும் நினைக்கிறேன். அந்த கேசட்டும் அன்னைக்கு வெளியாகிறது. தேவாரமும் திருவாசகமும் சொற்பொழிவும் தீபாராதனையும் அபிஷேகம் பார்க்கலாம். வருக என்று உங்களை நான் அழைக்கிறேன். பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய 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 சிவாய நம 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 நம பார்வதி பதையே